வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிராவல் விளாக்ல பார்க்க போற ஊர் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம திருச்சியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 230 கிலோமீட்டர் வரும். இந்த ரோடு புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை தாண்டி தேவிப்பட்டினத்துலாம் போய் எண்ட் ஆகும். அங்கிருந்து தான் நம்ம ரைட்டு திரும்பி ராமேஸ்வரம் போற மாதிரி இருக்கும். தேவிப்பட்டினத்துல கடலுக்குள்ள இருக்கிற நவகிரக கோயில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா நம்ம ராமேஸ்வரம் போகலாம். இந்த கோயிலை பற்றி ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கோயிலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. எந்த ஊர்லேயும் இல்லாமல் இந்த ஊரில் மட்டும்தான் அந்த 9 நவகிரகங்களும் தண்ணிக்குள்ள, அதாவது கடலுக்குள்ள இருக்கும். மற்ற கோயிலுக்கு நீங்கள் போகும்போது 9 நவகிரகங்களையும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் இங்கே மட்டும் அந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து தண்ணியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ போனாலும் மேக்ஸிமம் ஒரு 5 நவகிரகம் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ பழைய வீடியோ தான், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம சேனல்லேருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். இந்த ட்ரிப்பு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இங்கே என்ட்ரி ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கார் பார்க்கிங்கும் உங்களுக்கு சார்ஜ் எதுவுமே கிடையாது. நாம நவகிரகங்கள்னு எதுக்கு சொல்றோம்? 9 கிரகங்களை தான் நம்ம நவகிரகங்கள்னு சொல்றோம். அதே மாதிரி தான் நவபாசனம், 9 வேதிப்பொருட்களை வச்சு தான் ராமர் வந்து இந்த நவகிரகங்களை வந்து இங்க கட்டியிருக்காரு. அவர் எதுக்காக இந்த இடத்துல வந்து கட்டினாரு அதை தானே கேட்க போறீங்க. வேற எதுவுமே இல்லைங்க. மகாவிஷ்ணுவோட மனித அவதாரம் தான் ராம அவதாரம். ராமரோட மனைவி சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்திட்டு போயிடுறாரு. ராமர் சீதையை மீட்கிறதுக்கு இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி தன் கையால 9 வேதிப்பொருட்களை வச்சு உருவாக்கப்பட்டதுதான் இந்த நவபாசன நவகிரக கோயில். இப்ப நம்ம அடுத்த பிளேஸை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்குது. ஸோ மறக்காம நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய டீடைல்ஸ் அந்த வீடியோல இருக்குது. தேவிப்பட்டினத்துக்கு அப்புறம் நாம ராமேஸ்வரம் ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரிட்ஜை தாண்டி தான் போயாகணும். நீங்க பை ட்ரெயின் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ட்ராக் இருக்கு. பை ரோடு வந்தீங்க அப்படின்னா இந்த வழியாக தான் நீங்கள் போயாகணும். இதுதான் பாம்பன் பிரிட்ஜ். ரயில்வே பிரிட்ஜ் மட்டும் பழைய பிரிட்ஜ் டேமேஜ் ஆனனால புது பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓப்பனிங் செரிமனி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ராமேஸ்வரம் நிறைய ட்ரிப்பு போயிருக்கோம், பட் வந்து இது வரைக்கும் இந்த ட்ராக்ல ட்ரெயின் பார்த்தது கிடையாது. இந்த டைம் போனப்போ என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக நம்ம திருச்சி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அதே டைம் கிராஸ் ஆனிச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏர்லி மார்னிங் டைமில் வந்து அந்த ட்ரெயின் வந்து பிரிட்ஜில் கிராஸ் ஆகுது. ஏன்னா இப்போ தான் இந்த பிரிட்ஜ் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண பிரிட்ஜ். அந்த வீடியோ இப்போ நீங்களே பாருங்கள். பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடும். நீங்கள் மார்னிங் டைமில் வரும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பிரிட்ஜில் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நிப்பாட்டி ட்ரெயின் வர டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் நிப்பாட்ட விட மாட்டாங்க. நாங்கள் போன டைமில் பை லக் ட்ரெயின் பார்த்தது மட்டும் இல்லாமல் கடலில் ஏகப்பட்ட ஜெல்லி பீஸ் சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த ஜெல்லி பீஸ் அதுவும் பிங்க் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி நண்பர்களே, இப்போ நம்ம இங்கேருந்து மூவ் ஆகிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 பிளேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ராமநாத சுவாமி கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். இந்த ஸ்கூல் வேன் போகுது பார்த்தீங்களா, அதுதான் தனுஷ்கோடி போகிற ரூட்டு. இன்னொரு 2-3 பிளேஸ் கவர் பண்ணிட்டு நம்ம அடுத்து தனுஷ்கோடி போயிடலாம். இதுதான் அந்த ராமநாத சுவாமி கோயில். நம்ம காசி கோயிலுக்கு இணையான கோயில் சொல்லிட்டு இந்த கோயில் சொல்லுவாங்க. காசியில் உள்ள அந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதனால தான் என்னமோ இந்த கோயில் எப்போவுமே கும்பலாக இருக்கும். அது இல்லாமல் இந்த அமாவாசை டைமில் அப்புறம் வீக்கெண்டில் சொல்லவே வேணாம், க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸிமம் கார் பார்க்கிங் கோயிலோட பேக் சைடு, அதாவது இந்த கடற்கரை ஓரமாக நீங்கள் கார் பார்க்கிங் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் எண்டில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கார் பார்க்கிங் வசதி கிடையாது.
அப்படி நிப்பாட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பேக் சைடு நிப்பாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்த தான் அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அலையும் அந்த அளவுக்கு வராது, ஆழமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த பானையை உடைச்சு போடுறது, இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கடல்ல போடுறது, இதை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. நீங்க கடலுக்குள்ள இறங்குனீங்கன்னா அது மட்டும்தான் உங்க காலில் மாட்டோம். ஸோ கடலுக்குள்ள இறங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபா இறங்குங்க. இந்த கோயிலில் உள்ள லிங்கம் வந்து ராமர் இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் கையால வடிவமைச்சு வழிபட்ட லிங்கம்னு சொல்றாங்க. இந்த கோயில் முன்ன இருந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலுமே அமௌண்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வியாபாரமாவே மாத்திட்டாங்க. முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு மொபைல் வந்து அலோடு கிடையாது. இப்போ மொபைல் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ரோட்டில் போகும்போதே வந்து உள்ள மொபைல் அலோடு இல்லை, இங்கே வந்து லாக்கர் ரூமில் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ யாரும் ஏமாந்துடாதீங்க. மொபைல் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சன்னதியை விட்டு வெளியே வர வரைக்கும் நீங்கள் மொபைல் வெளியே எடுக்கக்கூடாது. இந்த டைம் வந்து நாம் வீக் டேஸில் கோயிலுக்கு போயிருந்தோம். க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் கிடையாதுங்க, நார்மலாக தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரீ தரிசனத்துலேயே வந்து ஒரு 15 மினிட்ஸில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அந்த க்ரௌடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்திக்காரங்க மட்டும்தாங்க இருந்தாங்க. நம்ம தமிழ் ஆளுங்க யாரையுமே பார்க்கவே இல்லைங்க. அவங்களும் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸில் நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க சாமி பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப அருவருப்பான விஷயம் ஒன்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு வந்து உடனே வந்து நம்ம சாமியை பார்த்துட முடியாது. அந்த லைனில் தான் நம்ம போவோம். அந்த லைனில் போகிற எல்லா இடத்துலையுமே பார்க்கப்பட்டு துப்பி வச்சுருக்காங்க. அந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருந்துச்சு. இதில் வேற புண்ணியம் தேடி காசிக்கு போகாமல் ராமேஸ்வரம் வந்திருக்காங்க. இவனுங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே இப்படி பண்ணுறாங்களே, வெளியே சும்மாவா இருப்பாங்க? ஒருவேளை இதுக்கு தான் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களோ? நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் போட்டிங் போகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த அக்னி தீர்த்தம் சொன்னேன்ல, அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு வாக்கபிள் தான். நீங்கள் போனீங்க அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 1/2 அன் ஹவர் சரௌண்டிங் வந்து உங்களுக்கு அந்த கடலை சுற்றி காட்டுவாங்க. மார்னிங் 10 மணிக்கு அப்புறம் தான் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டோம், அந்த 10 மணிக்கு முன்னாடி வந்து கடல் தண்ணி உள்வாங்கியிருக்கோம், அந்த டைமில் போட் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ ராமர் பாதம் வந்திருக்கோம். ராமர் பாதம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ராமநாத சுவாமி கோயிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு குன்றுக்கு மேலே தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். மேலே ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20லேருந்து 30 படிக்கட்டு மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். ராமர் பாதம்னு ஏன் இந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, ராமர் சீதையை காப்பாத்துறதுக்கு இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து தான் இலங்கையை பார்த்துருக்காரு. அவரோட கால் அச்சு வந்து அந்த இடத்துல பதிஞ்சிருக்கு. இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு ராமநாத சுவாமி கோயில் நல்லாவே தெரியும். அந்த உயரமா இருக்கு பாத்தீங்களா, அது வேற எதுவுமே இல்லைங்க, டவர் தானா. நான் கூட என்னமோ இதை நினைச்சுதான் இங்க கேட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த தூர்தர்ஷன் டிவியோட டவர் அது. இதுதான் அந்த ராமர் பாதம். இந்த இடத்துல வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. இந்த போட்டோ கண்டிப்பா நான் எடுக்கல, இது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கீழே தான் வந்து இந்த ராமர் பாதம் டெம்பிள். நீங்கள் மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டு அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்ததா இப்போ நம்ம தனுஷ்கோடி போகலாம். தனுஷ்கோடி நீங்கள் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் வரும், கோதண்டராமர் கோயில்னு சொல்லிட்டு. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த கோயில் முடிச்சுட்டு நம்ம அடுத்த தனுஷ்கோடி போயிடலாம். இந்த கோயில் அப்புறம் தனுஷ்கோடி இது ரெண்டுமே நம்ம போகிற ரூட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா 2 பக்கமே உங்களுக்கு தண்ணி இருக்கும், நடுவில் நம்ம டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த கோயில் எதுக்காக இங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் இந்த ராமாயண கதை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமர் வந்து போரில் ராவணனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ராவணனோட தம்பி விபீஷணர் இருக்கார்ல, அவருக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டின இடம் தான் இந்த இடம். இங்கேயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த நார்த் இந்தியன் குரூப்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. அங்கே மேலே கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கீழே வந்த உடனே ராம் சேது சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆள் வந்து எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டு இருந்தார். இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 20 ரூபா வாங்குறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, ராமர் வந்து இலங்கைக்கு அந்த மிதக்கும் கல்லை வச்சு தான் பாலம் கட்டியிருக்காரு. அந்த மிதக்கும் கல் இங்கே இருக்குது, நீங்கள் அதை தொட்டு பார்க்கலாம், இல்லை ஃபோட்டோ எடுக்கலாம், அதுக்கு தான் வந்து இந்த 20 ரூபா அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க. 20 ரூபா கொடுத்து அந்த கல்லை தொட்டும் பார்த்தாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. கல் வந்து வெயிட்டாக தாங்க இருந்துச்சு, ஆனால் மிதக்குது. இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து டூப்ளிகேட் கல் தான் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து ஃபைபரில் வந்து அந்த கல் மாதிரி செஞ்சுருப்பாங்க, அது வந்து தூக்கும்போது வெயிட் இருக்கும், பட் வந்து மிதக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரிஜினல் கல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கானான்னு தெரில. நாம் அங்கேருந்து மூவ் ஆகியாச்சு. இப்போ நம்ம தனுஷ்கோடி என்ட்ரு ஆகிட்டோம்.
தனுஷ்கோடி தாண்டி அரிச்சல் முனை, அதுதான் வந்து இந்த ரோடோட டெட் எண்டு. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த அரிச்சல் முனை தான் ராமேஸ்வரம் தீவோட டெட் எண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கா வெறும் 15 கிலோமீட்டர் தான். இந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த இடத்துல எதுக்கு அப்படி டிராஃபிக் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் அங்கே கிட்ட போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேணாம். அதனால வண்டி கொஞ்சம் முன்னாடியே பார்க் பண்ணிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக நீங்கள் நடந்து கூட போய்க்கலாம். அங்கே தூரமாக ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா? அதை தான் ராம் சேது பாலம்னு சொல்கிறாங்க. அதாவது ராமர் வந்து தன் வானர படையை வச்சு கட்டிய பாலம். கன்னியாகுமரியில் எப்படி முக்கடல் சங்கமம் ஆகுமோ அது மாதிரி இங்கே அரிச்சல் முனையில் 2 கடல் வந்து சங்கமம் ஆகும். நம்ம இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடா கடலும் இங்கே வந்து சங்கமம் ஆகுது. நீங்கள் பீச்சில் வந்து விளையாடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அரிச்சல் முனைக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ரோடு நல்லா ப்ராடாக தான் இருக்கும். நீங்கள் காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். வந்ததுக்கு சும்மா நம்ம ட்ராவல்ஸ் பேரையாக எழுதி வைப்போம் அப்படின்னு சும்மா எழுதி வச்சது தான் இது. இந்த தனுஷ்கோடி உள்ள கடல் மட்டும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது ஏன்லாம் தெரியாது. நல்லா பாருங்கள், லாங்கில் வந்து லைட் ப்ளூவில் இருக்குது, கிட்ட வர வர வந்து டார்க் ப்ளூவில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து விஜயோட நண்பன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த நண்பன் படம் கிளைமேக்ஸ் இங்கே தான் எடுத்தாங்க. அந்த மணல் வந்து அவ்வளோ பியூர் ஒயிட்டில் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் கடல் வந்து ப்ளூ, அதாவது மித்த கடல் மாதிரி இல்லாமல் இந்த கடல் ஒரு விதமாக அழகாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த கடல் அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு தடவையாவது தனுஷ்கோடிக்கு வாங்க. அவ்வளோ சூப்பராக உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எங்கெல்லாம் அழகு இருக்கோ கண்டிப்பாக அந்த இடம் ஆபத்தாக தான் இருக்கும். அப்படி தான் இந்த இடமும் 1964 வரைக்கும் இந்த இடம் அவ்வளோ அழகாக மக்கள்லாம் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. 1964 வந்த ஒரு புயலால் இங்கேருந்த ஊர் மக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த புயலில் மாட்டி மிச்சம் மீதி இருக்கிறது இந்த சர்ச்சு பக்கத்துக்கு ஒரு 2-3 இடம் மட்டும்தான். இயற்கை விட்டு சென்றதில் மீதி தான் இப்போ இந்த இடத்துல சுற்றுலாத்தலமாக இருக்குது. இங்கேயே உங்களுக்கு அந்த கைவினை பொருட்கள் வந்து நிறையா கிடைக்கும். இந்த சங்கு, சிற்பியில் செஞ்ச தோரணங்கள் எல்லாமே கிடைக்கும். அமௌண்ட் அதிகமாக தான் சொல்லுவாங்க, நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வாங்க. ஏன்னா இந்த தனுஷ்கோடியில் தான் உங்களுக்கு 2 பக்கமுமே மீன் குழம்பு சாப்பாடு கிடைக்கும். இந்த சாப்பாடு கடையோட அட்மாஸ்பியர் இப்படி தான் இருக்கும். கீழே வந்து ஃபுல்லாகவே பீச் மணல் தான். சேரில் வந்து உட்காரும்போது கொஞ்சம் பார்த்து உட்காருங்க. தனுஷ்கோடி பீச்சில் நல்ல ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இங்கே வந்து சூடாக ஒரு மீன் குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு சாப்பாடு அன்லிமிட்டெடு தான். ஒரு சாப்பாடு 120 ரூபா மட்டும்தான். உங்களுக்கு அதில் குழம்பு மீன் ப்ளஸ் ஒரு வறுவல் மீன் வந்துடும். அது இல்லாமல் சைடிஷ் வந்து ஸ்குட்டு, ப்ரானு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே சைடிஷ் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஒரு பிளேட் வந்து 200 ரூபா சொல்லுவாங்க. பட் 200 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க அது. ஏன்னா வித்தின் 15 மினிட்ஸில் அவங்க மசாலா ரெடி பண்ணி போட்டு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். வெயிட்டாக ஒரு சாப்பாடை போட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் நம்ம அப்துல் கலாம் ஐயா நினைவிடத்தை பார்த்துட்டு போயிடலாம். அங்கே மொபைல் அலோடு கிடையாது. அதனால் வந்து அங்கே வீடியோஸ் எதுவுமே நான் எடுக்கலை. உங்களால் ஃபுல்லாக சுற்ற முடியும் அப்படின்னா தாராளமாக 1 டே ட்ரிப்பே போதும் ராமேஸ்வரத்துக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட ரூம் ஸ்டேஸ் இருக்குது. நீங்கள் தங்கி கூட 2 நாள் ட்ரிப்பாக கூட இங்கே சுற்றி பார்த்துட்டு போகலாம். நம்ம ட்ராவல்ஸ் வந்து திருச்சியில் தான் இருக்குது. என்னோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் திருச்சியிலேருந்து ட்ரிப் எதுவும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மள்கிட்ட 4 சீட்டிலேருந்து எல்லா வண்டியுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.